ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் கம் கணபதயே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுட்டுருக்கோம். இன்றைய தினம் 87வது நாமாவளியாக ஓம் உதக்ராய நமஹ. முருகப்பெருமான இந்த நாமாவளி எல்லோருக்கும் முன்னிலையில் பிரதானமாக இருப்பவரும், அவர் மட்டுமல்ல தன்னுடைய பக்தர்களை முன்னணியில் இருக்கும்படி செய்பவருமான முருகனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இந்த நாமாவளியில் முதல் நாமாவளி உக்ராய நமஹன்னு வர்ணிச்சது. தேவர்களுக்குள்ள சிரேஷ்டராக இருக்கக்கூடியவர்ன்ற அர்த்தம். இந்த நாமாவளி உதக்ர அப்படின்னா உயர்ந்த சிகரமுடைய, மேல் நோக்கி குறிப்பிட்டு காட்டுகின்ற அந்த உயர்ந்த ஸ்தானத்தை உடையவராக, இப்போ நம்ம மிகவும் வயதானவர் அப்படின்னா பெரியவர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அர்த்தத்தையும் குறிக்கும் இது. அப்படி மேலான அந்த இறை சக்தியாக அவர் இருந்து கொண்டு, அவரை மட்டும் இல்லை அவருடைய அடியாறுகளையும் அந்த நிலைக்கு உயர்த்தக்கூடியவர். அவருடைய திருவிளையாடலாம் நிறைய பார்த்துருக்கோம். அப்போ ஏற்பட்ட அந்த முருகனுடைய அந்த விசேஷமான குணம், விசேஷமான சக்தியை இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது. இதை தான் திருவண்ணாமலை திருப்புகழில் அழகாக பாடுவார். சிவமாதுடனே அனுபோகமதாய் சிவஞான அமுதே பசியாரி திகழ்வோடிருவோர் ஒரு ரூபமதாய் திகைலோகமெலாம் அனுபோகி இவனே என மாலயனோடமரோர் இளையோன் எனவே மறையோத இறையோன் இடமாய் விளையாடுகவே இயல்வேலுடன் மா அருள்வாயே தவலோகமெலாம் முறையோ எனவே தழல்வேல் கொடுப்போ அசுராரை தலை தூள்பட 7 கடல் தூள்பட மாதவம் வாழ்வுறவே விடுவோனே கவர்பூ வடிவால் குரமாதுடன் மால் கடனாம் எனவே அணை மார்பா கடையேன் மிடி தூள்பட நோய் விடவே கனல்மால் வரைசேர் பெருமாளே அப்படின்னு திருவண்ணாமலை திருப்புகழில் அழகாக வர்ணிப்பார். சிவமாதுடன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிவசக்தியோடு அனுபோகமதா இன்ப நுகர்ச்சி கொண்டவரான அந்த சிவஞானம்ன்ற அந்த அமுதத்தை உண்டு, அதனால் அறிவு பசி தீர்ந்து திகழ்வோடிருவோர் விளங்கும் தலைவன் தலைவி என்ற உருவமும் ஒரு ரூபமதாய் ஒரே உருவமாய் திசை லோகமெல்லாம் அனுபோகி 8 திசையில் உள்ளவர்கள் சுகித்து உணர்பவன் இவனே என மால் அயனோடு அமரோர், இவன்தான் என்று திருமால் பிரம்ம தேவர்கள் அனைவரும் கூறி இளையோன் எனவே இவன்தான் இளைஞன், அதாவது முருகன் வியந்து கூற, மறையோத வேதமும் அதையே ஆமோதித்து கூற, இறையோன் இடமாய் சிவபெருமானிடத்தில் வேண்டி விளையாடுகவே யான் உன்னை போல விளையாடுவதற்காக அழகிய வேலும் மயிலும் தந்தருள்வாயாக தவ லோகமெல்லாம் மிகவும் உலகங்கள் யாவும் முறையோ எனவே இது முறையாகுமா என்று ஓலமிட தழல்வேல் கொடுபோய் நெருப்பை வீசக்கூடிய அந்த வேலுடன் சென்று அந்த அசுர தலைகளை எல்லாம் பொடி பொடி ஆகும்படி 7 கடல்கள் தூள்படும்படி சிறந்த தவத்தினர் வாழ்வுறுமாறு அந்த வேலை செலுத்தியவனே கவர்பூ வடிவால் அப்படின்னா மனம் கவரும் மலரின் அழகை உடையவளும் குறப்பெண்ணுமாகிய அந்த வள்ளியிடம் ஆசை கொள்வது உன் கடமை என்று அந்த சக்தியை அணைத்த மார்பனே அப்படின்றார். வள்ளின்றது இச்சாசக்தி, ஜீவாத்மாவையும் குறிக்கும். அப்பேற்பட்ட இந்த ஜீவனுடைய கடையேன் மிடி தூள்பட கடைப்பட்டவனாகிய என்னுடைய துன்பம் தூள்படவும் நோய் விடவே என் நோய் தொலையவும் அருள் புரிந்து கனல் மால் வரைசேர் பெருமாளே அக்னியை பெருமலையாய் திருவண்ணாமலையில் வீற்றிருக்கும் பெருமானே என்னுடைய துன்பங்களை போக்கி நோயை போக்கி எனக்கு அனுக்கிரகம் பண்ணு அப்படின்றத இந்த திருப்புகழில் கேட்பார். அப்படி இறைவன் அழியாத புனித வடிவம், அந்த நிலையை அடியார்களுக்கும் தந்து அனுக்கிரகம் பண்ணக்கூடியவர். அதை தான் இந்த நாமாவளி அழகா எல்லோருக்கும் முன்னிலையில்
பிரதானமாக இருப்பவரும் தன்னுடைய பக்தர்களை முன்னணியில் இருக்கும்படி செய்பவருமான முருகனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. ஓம் உதக்ராய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.